வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12:12 சொல்லுது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுது. யோவான் 11:40 சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுது. அதனால எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய விண்ணப்பத்தை தேவனிடத்துல தெரியப்படுத்திட்டீங்கன்னா, அதற்கு பதில் வரலன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் வைத்திருப்பார், ஒரு நேரம் வைத்திருப்பார். அந்த நேரத்துல அந்த காரியத்தை நடத்தும் போது அவருடைய நாம மகிமை பயங்கரமா விளங்கும். அது மாத்திரமல்ல, நீ ஒரு அற்புதமான சாட்சியாக அநேகருக்கு தெரியப்படுவாய். உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் இருதயத்துல ஒரு வைராக்கியத்தோடு உங்களுடைய ஜெபத்தை நிறுத்தாம தொடர்ந்து செஞ்சு பாருங்க. கர்த்தர் உன் கூட நின்று செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்கிற சாட்சிய நீ கேள்விப்படுவ. ஏன்னா ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற ஒரு தரிசனம் அது அநேகர் மேல வைக்காத ஒரு தரிசனம். உன் மேல வச்சிருக்கிற அழைப்பு அது அநேகர் மேல வைக்காத அழைப்பு. நீ ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா உன்னை பெரிய சாட்சியாக நிறுத்துவதற்கு சில கடினமான பாதைகள்ல கூட ஆண்டவர் நடத்துவார். அது உனக்கு கடினமாய் தெரியலாம், ஆனா அந்த கடினத்து நிமித்தம் நீ சோர்ந்து போகாத. ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உன்னை வெற்றியை காண பண்ணுவார். இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில மாறும் என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென்.